இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை கூட்டி சேர்த்து உம்மை ஆராதிப்பதற்காக, உம்மோடு நேரம் செலவழிப்பதற்காக கர்த்தர் இந்த இடத்துல எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் பாராட்டின உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த இடத்துல ஆளுகை செய்வீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, எல்லாரும் சேர்ந்து. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. Glory to God. Hallelujah. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக அன்புள்ள ஆண்டவரே இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானமும் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே.
மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. Everyone together. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பினேன், உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பினேன், உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த நன்புள்ள ஆண்டவரே சுவை நான் உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். எந்த நன்புள்ள ஆண்டவரே சுவை நான் உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தள்ள தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தள்ள தெய்வமே நீ. எல்லாரும் சேர்ந்து ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீண் அல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீண் அல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. Sister, my spiritual daughter, Viji Shekhar from Calcutta, you are watching. I wish that you are here in ZFT Trichy. That's your desire also, but Calcutta is far away to come and go. God bless you. Today's program will be a blessing to you. அதுக்கப்புறம் அயர்லாண்டில் Sister J.C. Rani, who is a senior, sort of my mentor. After DGS, I used to consult her. Sister J.C. Rani, God bless you. When I was in the hospital
last week. You came in the spirit to the hospital room, and I was released. Angelic hosts also were coming. Thank you. Your input, your advice, your visit in the spirit to the hospital is welcome, appreciated. Nancy from Bangalore, can you stand? Yes, Nancy has come to attend our service. God bless you, Nancy. Right. Who else is there? My brother-in-law has come. My brother has come. Yes, my brother-in-law has come from Krompet. Albert, Daisy, and Sam has come from Chennai. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் வாழும் காலகட்டம் 2017 ஆண்டு மிகவும் முக்கியமான ஆண்டு. இந்த ஆண்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களோ என்னவோ எனக்கு தெரியாது. என்றாலும் அடுத்த வாரத்தில் 1 மணி நேரம் இந்த 2017 பற்றி சொல்ல இருக்கிறேன். உலகம் முழுவதும் என்ன நடக்கப் போகிறது செப்டம்பர் 23 என்று பார்த்து கொண்டிருக்கிறார். As a Bible scholar and astrophysicist, I understand the situation. வானத்தில் என்ன நடக்குது அஸ்ட்ரோஃபிசிக்ஸில் சொல்லியிருக்கு, அதுவும் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதும் ஒத்து போகுது. வானசாஸ்திரமும் வேதமும் செப்டம்பர் 23 ஒத்து போகிறதை பார்க்குறோம். அடுத்த வாரத்தில் அது விளக்கமாக சொல்லுவேன். கொஞ்சம் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் டேஸ்ட் கொடுக்கலான் இருக்கேன். லார்சன்ஸ் தியரி என்று ஒரு தியரி இருக்கிறது. லார்சன்ஸ் தியரி என்ன சொல்லுகிறது என்றால் 3983 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதாம் படைக்கப்பட்டான். எத்தனை ஆண்டு? 3983. ஆதாமுக்கு தேவன் 6000 வருடங்களை கொடுத்தார். ஆறாம் நாளில் படைக்கப்பட்ட ஆதாமுக்கு 6000 வருடங்களை தேவன் கொடுத்தார். 66 புத்தகங்களை கொடுத்தார். 6000 வருடங்களை கொடுத்தார். ஆகவே 3983 17 கூட்டினா என்ன ஆகும்? 6000. ஆதாமுக்கு கொடுத்த அந்த 6000 வருடம் செப்டம்பர் 23 2017 அது முடிவடைகிறது. நான் சொல்கிறது ஆடம்ஸ் கிரியேஷன். இந்த நம்ம வாழ்கிற வருஷம் நம்ம போகிற வருஷம் செப்டம்பர் 21 திஸ்ரி மாதம். யூதர்களுக்கு 2 கேலண்டர். ஐ ஃபாலோ ஜூயிஷ் கேலண்டர் தென் அதர் கேலண்டர். அதில் ஆபீம் மாதத்தில் இட் இஸ் அ ரிலிஜியஸ் கேலண்டர். திஸ்ரி மாதத்தில் அது சிவில் கேலண்டர். Jewish people follows the religious calendar. The other non-Jewish and other people follow the Hebrew year, which is a civil year. அந்த வருஷம் செப்டம்பர் 21 ராஸ் ஹசன்னா எக்கால பண்டிகை. செப்டம்பர் 21 சன்செட்லேருந்து 22 சன்செட் வரைக்கும். ஆனால் உலகம் 2 பகுதியாக இருக்குது. ஒரு பகுதியில் செப்டம்பர் 21 to 22, அடுத்த பகுதியில் செப்டம்பர் 22 sunset to 23rd sunset. So people are thinking 23rd is very important. இது முதல்ல நான் பிப்ளிக்கல் பேசிஸ் கொஞ்சம் சொல்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் தான் டேஸ்ட்டு. நாளைக்கு தான் அடுத்த சண்டே ஐ வில் கிவ் எக்ஸாஸ்டிவ் implication, biblical as well as astronomical implication. இதில் 21 சன்செட் ஆனதுக்கு அப்புறம் let us read Revelation chapter 12 first 2 verses. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும்
அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். 2 கான்ஸ்டலேஷன் இருக்கு. ஒன்று வந்து விர்கோ. விர்கோ என்று சொன்னால் கன்னி என்ற அர்த்தம். விர்கோ என்றால் கன்னி என்ற அர்த்தம். இந்த 12 கான்ஸ்டலேஷன்ஸில் காஸ்பல் இருக்கு, அஸ்ட்ரானமியில் காஸ்பல் இருக்கு. ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 14 ஆண்டவர் வானம் வந்து அவருடைய நோட்டீஸ் போர்டு. நம்ம நோட்டீஸ் போர்டில் என்ன செமினாரு இன்றைக்கி ஆரம்பிக்குது எல்லாம் போடுறோம், ரிஜிஸ்ட்ரேஷன். அது மாதிரி வானம் வந்து ஆண்டவருடைய நோட்டீஸ் போர்டு. அங்கே உள்ள கரணங்கள், அங்கே நடக்கும் சம்பவங்கள், உலகத்தில் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அவர் சொல்லுவார். அவர் உலகத்தில் பிறந்த பொழுது வான சாஸ்திரிகளுக்கு, மாகோய் ஞானிகளுக்கு அவர் பிறந்ததை சொன்னார். அந்த நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்து அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. நட்சத்திரம் நம்மை கண்ட்ரோல் பண்ணுவது அல்ல, நோட்டீஸ் போர்டு நம்மை கண்ட்ரோல் பண்ணுவது அல்ல. நோட்டீஸ் போர்டு கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன். ஜெனிசிஸ் 1:14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். 2 ராசி இருக்குது. ஒரு ராசி வந்து விர்கோ. விர்கோ என்றால் கன்னி என்ற அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொரு ராசி இருக்கிறது, அது 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 வந்து லியோ. லியோ அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம். கன்னி ராசியும் சிங்க ராசியும், இந்த கன்னி ராசி சிங்க ராசி, மார்ஸ், மெர்க்குரி, வீனஸ், ஜூபிட்டர், இது எல்லாம் ஒரே லைனில் வரப்போகுது. சூரியன், சந்திரன். இந்த ஸ்திரியை பற்றி பார்க்கும்போது அவள் தலையில் சூரியனை அணிந்திருந்தாள். விர்கோங்கிறது ஸ்திரீ தான். விர்கோ என்பது கன்னி. பைபிளில் ஒரு ஸ்திரீ, அது வந்து திருசபை, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு போட்டு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விர்கோ என்கிற ஸ்திரீ படத்தில் கற்பப்பை இருக்கிற இடத்தில் ஜூபிட்டர் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் அஸ்ட்ரானமிக்கல் திங்ஸ் இண்டிகேட்டிங் பிப்ளிக்கல் திங்ஸ். ஆகவே சூரியன் அணிந்திருக்கிறார், அவர் காலில் சந்திரன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் இருக்கு. இப்போ சூரியனுடைய ஒளி இங்கே சந்திரன் மத்தியில் வர்றதுனால பூமியில், சந்திரன் மத்தியில் வர்றதுனால பூமியில் டோட்டல் எக்லிப்ஸ். பகல் வேளையிலே திடீரென்று இருட்டாகிவிடும். நள்ளிரவு 12 மணிக்கு எப்படி இருக்குமோ அதை மாதிரி செப்டம்பரில் 21 to 23 அது வந்து இருட்டாகிவிடும். ஆகவே இந்த பிளானட்ஸ் எல்லாம் ஒரே லைனில் வரும். அதுதான் அந்த பைபிளில் சொல்லியிருக்கு. சந்திரன் காலில், தலையில் சந்திரன், தலையில் 12 நட்சத்திரங்கள். அந்த 12 நட்சத்திரங்களில் 9 நட்சத்திரங்கள் அந்த விர்கோவில் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் தான் புரியும். அதனால் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மேபி நெக்ஸ்ட் டைம் படம் வரைஞ்சி போர்டு வச்சு வரைஞ்சி தான் புரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் பியூர் அஸ்ட்ரானமி, அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ரைட். அப்போ அப்படி வரும்போது 6000 வருடம் முடிவடைகிறது. அந்த முடிவடைந்த உடனே அந்த ஸ்திரீ பிரசவ வேதனைப்படுகிறாள். அந்த பிரசவ வேதனை அது எதை பிறப்பிக்கும்? ஒரு சர்ச்சை பிறப்பிக்கும். சர்ச் வந்து இந்த உலகத்தில் எத்தனையோ டினாமினேஷன் இருக்குது. பெண்டகாஸ்டல் டினாமினேஷன், இன்க்ளூடிங் கேத்தலிக், பேப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், நிறையா இருக்குது. ஒவ்வொரு திருச்சபையிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஸ்திரீ கற்ப வேதனையாக இருப்பது. இல்லைங்களா? நீங்கள் வந்து இயேசுவின் வருகை அன்றைக்கு இருக்கும் என்று நான் சொல்லவில்லை.
அவர் வரும் நாளையும் நாளிகையும் யாரும் அறிய மாட்டார்கள். ஆனால் உலகத்தில் பயங்கர அழிவு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் பிட்வீன் செப்டம்பர் 21 to 23rd. catastrophe, floods, earthquakes. அதனால் மனிதர்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கணும். இதனுடைய காரியங்கள் வானசாஸ்திரத்திலும் வேதத்தில் எழுதப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வெப்சைட்ஸ் அதில் செப்டம்பர் 23 பற்றி எல்லோரும் எழுதியிருக்கிறாங்க. I am having my own theory, my own understanding by the Holy Spirit. ஏற்கனவே ஒரு அறிவிப்பு கொடுத்தார். 4 அந்த ரெட் மூன்ஸ், சிவப்பு சந்திரன், அந்த கிரணங்களை பற்றி ஆண்டவர் சொன்னார். அதை பற்றி பேசியிருக்கேன். ஆனால் அடுத்த வாரத்தில் டோன்ட் மிஸ் த சர்வீஸ். ஐ எம் டாக்கிங் டு த குளோபல் ஆடியன்ஸ். ப்ளீஸ் டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கன்சைஸ் information gleaned from the Bible and astronomy. So parallel, I am keeping these two things. So it's a concise study. You will not have such a study anywhere else. அதனால் அடுத்த வாரத்தில் நீங்கள் ஆன்லைன் பார்க்குறத மிஸ் பண்ணவே செய்யாதுங்க. அது ரொம்ப முக்கியமான ஜூபிட்டர் இன்சிடென்ட்னா என்னது, லார்சன்ஸ் தியரினா என்னது என்று சொல்ல ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இந்த காலத்தில் மனம் திரும்ப தவறி விட்டீர்கள் என்றால் யூ ஆர் ஃபினிஷ்ட். அதனால் இது மனம் திரும்புதலின் காலம். தென்காசியிலிருந்து வந்திருக்க குரூப் வாங்க, வந்திருக்கீங்களா? தென்காசி ஜெயக்குமார் ஃப்ரம் தென்காசி. எல்லோரும் வாங்க. எஸ் ஃப்ரம் தென்காசி. Who is having bleeding? Rattapu. Lord, I see this boy is having juvenile piles. There are 2 kinds of piles, external piles and internal piles. He is having external piles and non-stop bleeding. எவ்வளோ வருஷமா? எவ்வளோன்னா 3 years. He's having external bleeding for 3 years. Power of God is flowing through you. I touch the hem of the garment of Jesus. If you want to be slain, you can be slain. I touch on behalf of him the hem of the garment of the Lord Jesus. In Jesus' name. ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது. ஆகவே இது குறைஞ்சி 5 நாளில் குறைஞ்சிடும். வித்தின் 5 days குறைஞ்சிடும். ரைட்? ஓகே. எஸ், திஸ் இஸ் த ப்ராப்ளம் சைல்ட். ஓகே. இயேசு நாமத்தில் இந்த குழந்தைக்காய் ஜெபிக்கிறேன். தேர் இஸ் அ ஹோல். திஸ் ஹோல் ஷால் பி பேவ்டு. எஸ், go and test. It will take 1 more year. பின்னால் இல்லைங்க, அவன் நீ விழுந்துடாம இல்லை பின்னால் நிற்க சொல்கிறேன். இன்னும் யூ ஆர் ஸ்லெயின். லார்ட், the power of God shall flow. There shall be no problem. And இதில் I see the hole. I command the hole to be corrected. It's not becoming blue baby. It's not serious. It's not serious. ஏன்னா அந்த ஹோல் பெருசாக இருந்தால் குழந்தை ப்ளூ ஆகும். கலர் ஆகுதா? இல்லை. இட்ஸ் a small hole. No problem. It will be all right. Don't worry. Okay. Next time when you check, it will be all right.
தேங்க்யூ. காட் பிளஸ். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். குழந்தை வளர்ந்து வருவதை பார்க்கிறேன். எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கு இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ. ரெவரண்ட் சாமுவல் பாஸ்டர் ஐயா சர்வீஸை தன்னுடைய மகன்கிட்ட விட்டு வந்திருக்காரு. எவ்ரி மந்த் ஈ கம்ஸ் டு மீ. சமயம் கிடைக்கும் போதெல்லாம். எவ்ரி மந்த்து தப்பு, இடையில கூட வருவார். சமயம் கிடைக்கும் போதெல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் டிவியில் இந்த சீயோன் திருத்தவையுடைய நிகழ்ச்சியை பார்க்க துவங்கின நாளிலிருந்து மீண்டும் அந்த நிகழ்ச்சி எப்போ வரும் அதை பார்க்கணுன்ற ஒரு வாஞ்சியை தேவன் எனக்கு கொடுத்தார். அந்த நாட்களிலே எனக்கு தெரிஞ்ச என்னோடு ஆவிக்குரிய ஐக்கியம் வைத்திருக்கிற நண்பர்களிடத்துலையும் ஊழியக்காரங்களிடத்துலையும் இதை குறித்து சொல்லுவேன், இதை பாருங்கன்னு சொல்லுவேன். ரெண்டாவது, என்கிட்ட ஜெபிக்க வேறு சபையிலிருந்தும் சுகத்துக்காக அல்லது எதுக்காக ஜெபிக்க சொல்கிறவங்ககிட்ட இந்த காரியங்களை குறித்து, இந்த டிவி நிகழ்ச்சி குறித்து பாருங்கன்னு சொல்ல ஆரம்பித்தேன். அவங்கெல்லாம் கூட பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க வந்திருக்கிறாங்க, நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அருமையான இந்த ஹேவன் பரலோக காரியங்களை பார்க்குறது, தேவனோடு பேசுகிறது, தேவ மனுஷர்களோடு பேசுகிறது, இந்த காரியங்களை குறித்து நான் அதிகமாக நம்மளும் ஒரு விருதாவான ஊழியம் செய்யக்கூடாதே, ஒரு மகிமையான ஊழியம் செய்யணுமென்ற ஒரு அர்ப்பணிப்புக்கு நேரம் வந்தபோது நான் இடையில் ஒரு சில காரியங்களை சோர்ந்து போயிருந்தாலும் மீண்டும் அந்த பழைய மாதிரி வரணும்னு சொல்லிட்டு அதற்காக நான் அருமையான பாஸ்டர்கிட்ட ஜெபிக்கும்படியாக கடந்து வருவேன். மேக்சிமம் மாதம் வருவேன், இடையில சமயம் கிடைக்கிறப்போ வருவேன். அந்த வந்து ஜெபித்த நாட்களிலேருந்து இப்போ நான் 3 மணிக்கு, நான் முன்னால் அலாரம் வச்சுருப்பேன், 3 மணிக்கு வைப்பேன், 4 மணிக்கு வைப்பேன். 3 மணிக்கும் எழுந்திரிச்சு ஜெபிக்காமல் சில நேரம் விட்டுருவேன், 4 மணிக்கும் சில நேரம் ஜெபிக்காமல் விட்டுருவேன். 5 மணிக்கு ஐயோ 5 மணிக்கு ஆயிடுச்சேன்னு சொல்லி பார்ப்பேன். இப்போ 3 மணிக்கு, அந்த 3 மணி ஃபஸ்ட் அலாரம்னா நான் சரியாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்னால் எழுந்திருப்பேனே ஒழிய, அதுக்கு அந்த அலாரம் வச்சு அந்த இடையில 3 அலாரம் இருக்கும், அதுக்கெல்லாம் நான் முன்னால் விட்டு கொடுப்பேன். இப்போ முதல்லே ஆஃப் பண்ணிடுவேன். 4 மணிக்கு அலாரம் அடித்தாலும் முதல்லே ஆஃப் பண்ணிடுவேன், அது டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விடிய விடிய ஜெபிக்க தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் இப்போல்லாம் 1 மணிக்கு எழுந்திரிச்சாலும், சில நேரம் 12 மணிக்கு எழுந்திரிச்சாலும், இதற்காக நான் சீக்கிரமாக படுக்கிறதுக்கு நம்ம நிறைய அருமையான ஊழியக்கார் போல் நம்மளும் தேவனோட உறவாடுற அளவுக்கு வளரணும்னு 1 மணிக்கு எழுந்திரிச்சாலும் 12 மணிக்கு எழுந்திரிச்சாலும் பலத்தோட உற்சாகத்தோட ஜெபிக்க தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் இன்னும் உலகத்தில் இருக்க எல்லா ஊழியக்காரர்களும் பாஸ்டர் போல் இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. தேவன் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அந்த கிருபையை தந்து ஆசீர்வதித்து தமது நாமத்தை உயர்த்தி கொள்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாங்க பாஸ்டர். இல்லைங்க, கர்த்தாவே, அவருடைய ஆலயத்துக்கு பொருளாதார ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. அந்த பொருளாதாரத்தை தாங்க எதிர்பார்த்த இடத்தில் வரவில்லை. கர்த்தர் அதற்கென்று ஒரு காகத்தை அனுப்புவாராக. எலியாவை போஷித்த காகம் அவரை போஷிக்க power of God is coming upon the pastor. குடும்பத்தை ஆசீர்வதி. மருமகள் இன்னும் கர்த்தருக்குள் வர ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். நான் பாஸ்டர் உன்னத பாட்டு எடுத்ததுலேருந்து அந்த சூலமத்தியால் இதை அப்படியே சொல்லி நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருப்பேன் வீட்லேயுமே. அப்போது நான் இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஜெபமலைக்கு போயிருந்தேன். அங்கே போயிருந்து தனியாக இருந்து ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணணுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ நான் ஏசப்பாட்ட ஒவ்வொரு நாளும் ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். அது ஒன்றுமே அப்பப்பா ஏசப்பா எனக்கு காட்சி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நாள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த மலையில் ஏசப்பா
அந்த சிலுவையில் ரத்தம் சொட்ட 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 அந்த சிலுவை அவங்க தூக்கிட்டு போகிறது, அந்த பாரமான சிலுவை தூக்கிட்டு போகிறப்ப அந்த 3 இடத்துல விழுகிறத பற்றி பாஸ்டர் முன்ன சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 3 இடத்துல விழுகிறாங்க. நான் அப்படி கதறி கதறி அந்த மரத்துக்கடியில் உட்காந்து அழுதேன். அடுத்த நாள் கேட்டேன், ஏசப்பா நான் வந்து இன்னும் நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறேன். சாயந்தரம் 6 மணி 6:30 ஆயிடுச்சு. நான் அந்த இடத்த விட்டு நவரவே இல்லை. அப்போ நான் அழுது நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். ஒரு சத்தம் எனக்கு நல்லா கிளியராக கேட்டுச்சு. இதோ மலைகள் மீது மேடுகள் மீது துள்ளி குத்து வருகிறேன்னு சத்தம் கேட்டுச்சு. சரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அந்த மலை மேலே உச்சியில் ஒரு மான் வந்து நின்றுச்சு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏசப்பா நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லிச்சுட்டு அந்த மானை பார்த்து நான் மட்டும் தான் பார்க்குறேன்னா, அது மான் எல்லாருமே பார்க்கணுமே, இது வசனம் இருக்குதே, கத்த சொல்லியிருக்கிறாரே, மலைகள் மீது மேடுகள் மீது துள்ளி குதித்து வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு நான் இங்கே உட்காந்துருக்கேன். அவ்வளோ தூரத்தில் ஒரு பாஸ்டரும் அவங்க ஒய்ஃபும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு சீக்கிரம் பாருங்க எங்கள் மான் இருக்குனாங்க. ஒரு சிஸ்டர் என் கூட நம்ம சர்ச்சிலேருந்து என் கூட அவங்க வந்தாங்க. அவங்களும் பார்த்தாங்க அந்த மானை. எனக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. பாஸ்டர் உன்னத பாட்டில் நமக்கு சொல்லித்தரது எல்லாமே பாஸ்டர் ஒன்று சொல்லித்தரது ஒன்னொன்னு அப்படி நான் பாயிண்டாக பிடிச்சிங்க, ஒன்று கூட விட மாட்டேன். சரின்ட்டு பைபிளை திறக்கிறேன். அந்த உன்னத பாட்டில் இந்த சைடில் அது எந்த அதிகாரத்தை இப்போ பாஸ்டர் சொன்னது. ஆமாம், அப்போ மழை பெய்து வந்தது, மாரி காலம் வந்தது, இது மலைகள் மீது மேடுகளுமே துள்ளி குதித்து வருகிறேன்னு சொன்னோன்னு எனக்கு ஐயோ நான் சந்தோஷம் தாங்க முடியாமல் அப்படியே நான் அந்த சூலமத்தியால் பாஸ்டர் அன்னைக்கு சொன்னாங்கல்ல, ஏசப்பா வந்து நம்மளை முத்தமிடுவாங்க அப்படின்னு, நான் உடனே அந்த வசனத்தை சொல்லி அந்த மான் கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் ஓடுனேன். ஓடி போகிறதுக்குள்ள அந்த மான் இவங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்கப்பே அது மான் கீழே இறங்கி போயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்புறம் திருப்பி நான் ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு இன்னும் ஏதாவது சொல்லுங்க ஏசப்பா, உங்கள் வார்த்தைகள் வழியாக தான் நீங்கள் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும் கத்தாவே, நான் யாருக்கிட்டையுமே ப்ரேயர் பண்ணி எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்க உங்களை தேடி தானே ஓடி வந்திருக்கேன் ஏசப்பா, இந்த மலை கீழே சூலமத்தியாலை போய் நானும் வந்து உட்காந்துருக்கேனே அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அன்னைக்கு சொன்னப்பெல்லாம் சொன்னாங்க. அந்த சூலமத்தியாலோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதில் நான் எனக்காக தான் எடுத்துக்குவேன். நான் தான் அந்த சூலமத்தியால், ஏசப்பா தான் அங்கே வராங்க என் கூட இருக்காங்கன்னு சொல்லி. பிப்ரவரி மாதம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்தது எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா இறக்குறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னே இருந்தே டெய்லி என்கிட்ட ஃபோனில் சொல்லுவாங்க, என்னை வந்து ஏசப்பா படுக்கையில் படுத்துறாமல் என்னை எடுத்துக்க சொல்லுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் அதே வார்த்தை காலையில் நைட்டில் அவங்களுக்கு ஃபோனில் ப்ரேயர் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு நாள் திடீர்னு காலையில் 4:30 மணி 4:45 நான் அப்படியே ஒரு சொப்னம் கண்டு எழுந்திருக்கிறேன். எனக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வருது, அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தாங்கவே முடியல. பாஸ்டர் சொன்ன அந்த சூலமத்தியால் நான் தான். ஏசப்பா நான் உங்கள் பிள்ளை, நான் உங்கள் சூலமத்தியால் வந்திருக்கேன் ஏசப்பா, எனக்கு தீர்க்க தரிசனம் கொடுங்க. ஆனால் இந்த வார்த்தையிலேருந்து எனக்கு வேணும், வெளியிலேருந்து தான் உங்கள் வார்த்தைகள்லாம் வானத்திலேருந்து வருதுன்னு சொல்லியிருக்கீங்க, இதுலேருந்தே எனக்கு சூலமத்தியால்னு கூப்பிடுங்க, எனக்கு சொல்லுங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு அடியில் நின்று அழுது ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு ப்ரேயர் டவர் இருக்குது, அதுக்குள்ளே யார் இருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியல. அப்போ அவங்க 4-5 பேர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் ப்ராஃபஸி சொல்கிறாங்க, அதை காற்று வழியே எனக்கு அந்த சத்தம் வருகிறது. அவர் சொல்றாரு, என் மகிமையை நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் உன்னை மகிமையாய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டுச்சு. என் மகிமையை உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னேன். ஏசப்பா அப்படி மகிமையை கொடுக்கிறேன்னு சொன்னா என்ன ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் அடுத்து சொல்றது, என் மகிமையை உனக்கு கொடுத்து நான் அநேகருக்கு உன்னை சாட்சியா வைப்பேன்னு ஒரு ப்ராஃபஸி சொல்லிட்டே இருக்கிறேன். அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, அடுத்து நீங்க இந்த மகிமை கர்த்தர் உங்களுக்கு மகிமை கொடுத்துருக்கும்போது அந்த நல்ல அவர் வந்து தைலத்தை வந்து உங்க தலையில் ஊற்றி உங்களை அபிஷேகம் பண்றாரு. அந்த நல்ல தைலத்தை அவர் ஊற்றும் போது கெட்ட ஈ வந்து அதுக்குள்ள விழுந்துடக்கூடாது, நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்ட ஏசப்பா, அப்ப நான் உங்க மகிமையில நிறைஞ்சிருக்கும் போது நான் என்னோட எல்லா காரியங்களும் எனக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா, நான் ஞானமா நடந்துக்கணும், இந்த வேதத்துக்கு விரோதமா நான் எதையும் செய்யக்கூடாது, இதை கீழ்ப்படியும் ஏசப்பா, இதை நான் முத்தமிடுகிறேன் அப்படின்ட்டு அப்படியே மண்ணில் உளுந்து நான் தலை குத்தி உளுந்து நான் ஏசப்பாக்கு நன்றி சொல்றேன். நன்றி சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அவங்களும் முடிச்சிட்டாங்க, அபிஷேகத்தில் இறங்கி முடிச்சாங்க, நானும் முடிச்சுட்டு பைபிளை திறக்கிறேன். ஒன்றுன்னு அவங்க சொன்னது எல்லாமே பைபிளை திறக்கிறேன். யோவான்ல அந்த பைபிளில் வந்து அந்த அதிகாரம் எதுன்னு தெரியல, சைடில் ஃபர்ஸ்ட் லைனே இருக்குது, என் மகிமையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு அந்த வார்த்தை. அதுக்கடுத்து சரி நன்றி சொல்லிட்டு திருப்பி பைபிளை திறக்கிறேன். அந்த பிரசங்கியில் வந்து இதெல்லாம் எங்கே இருக்குன்னு நான் அப்படியெல்லாம் தேடி பிடிச்சி படிக்க மாட்டேன். பிரசங்கியை திறக்கிறேன், அதில் ஃபஸ்ட்டு லைனு தைல குப்பிக்குள் செத்த ஈக்கள் விழக்கூடாதுன்னு அந்த வார்த்தை. அதை பிடிச்சிடும். ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஐயோ ஏசப்பா உங்களுக்கு நன்றி, நீங்கள் தான் எனக்கு ப்ராஃபஸி சொல்லியிருக்கீங்க, இது எனக்கு தான் சொல்லிட்டு அடுத்து பைபிளை திறக்கிறேன். அது மேத்யூன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா
காற்று 4 திசையிலிருந்து வருகிறது, அந்த சத்தத்தை கேட்பேன், அது எங்கிருந்து வருது எங்கே போகுதுன்னு தெரியாது அப்படின்னு. கர்த்தாவே நன்றி ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு ப்ராஃபஸி சொல்லியிருக்கீங்க. வார்த்தையின் மேல் நான் கேட்டது அப்படியே செஞ்சாங்க. அந்த இடத்துல என்னென்ன கேட்டனோ அது அப்படியே ஏசப்பா செஞ்சாங்க. பாச சொன்ன மாதிரி சுலமத்தியாலே அப்படின்னு சொல்லி இப்போ கர்த்தரோட தனித்திருந்து ஜெபிக்க தொடங்கும்போது, அவர் வெயிலாக இருந்தாலும் அந்த வெயிலில் தாங்க உட்காந்துருந்தேன். அந்த வெயிலில் அப்படியே உட்காந்து ஜெபிக்க கர்த்தர் எனக்கு நிறைய காரியங்களை சொல்லி தந்தாங்க. அப்புறம் அன்னைக்கு அங்கே காலையில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்க, சென்னையிலேருந்து ஒரு டாக்டர், அவங்க வந்து 2 நாளைக்கு முன்னே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாங்களாம். அவங்களோட நம்ம ஹார்ட்லேருந்து 4 அந்த வால்வு இருக்குதுல, இந்த பெரிய வால்வு ஒன்று இருக்குதான், அதில் ஒரு அடப்பு இருக்குதான். அந்த அடப்பு வந்து அதில் வந்து பெரிய அடப்பு இருக்குது, அதனால் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா அவங்களுக்கு. அவங்க பேர் பாரதி, அந்த டாக்டர் பேர். அவங்க எங்கள் அக்காவுக்கு சொல்லி, அப்போ அன்னைக்கு காலையில் நான் மலையில் உட்காந்து நானும் என்னோட அக்காவும் நீங்கள் கூட வந்து அந்த சிஸ்டரும் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நான் எந்திரிச்சு வந்து அவங்க ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் அந்த ஃபோனில் ஏசப்பாட்ட சொன்னேன். நான் அப்போ ஏன்ட்டு எனக்கு ஏசப்பா சொன்னாங்க, பரலோகத்தில் இந்த அக்கினியனாயும் என்னோட ரத்தத்தையும் கலந்து நான் அவங்களுக்குள்ள பாய செஞ்சேன்னா அவங்களோட எல்லா வியாதிகளும் குணமாயிருன்னு சொன்னாங்க முதல் நாள். அப்போ நான் அவங்கள்ட்ட நான் இவங்களுக்கு என்ன ஏசப்பா ப்ரேயர் பண்ணுறது கேட்குறேன். ஏசப்பா கிளியராக எனக்கு சொல்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லு, இந்த மாதிரி பலவீனங்கள் 2 டைப்பாக வருகிறது. நம்மளோட இயற்கையினாலையும் வருது, நம்ம சாப்பிட உணவு பழக்க வழக்கம் வருது, இன்னொன்று பிசாசு கொண்டு வரான் அப்படின்னு. அவங்க ஹிந்து, அந்த சிஸ்டருக்கு ஏசப்பா பற்றி தெரியாது. அப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், சிஸ்டர் இப்போ வந்திருக்கவங்களுக்கு இந்த பலவீனம் வந்து பிசாசு கொண்டு வந்திருக்கிறான், ஆனால் நான் ப்ரேயர் பண்ணுறேன், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வச்சுட்டேன். மறுபடி இந்த அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ப்ராஃபஸியெல்லாம் அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த ப்ராஃபஸி கேட்டு முடித்தோடனே நான் ஏசப்பாட்ட கேட்குறேன், ஏசப்பா உங்கள் மகிமை என் மூலம் விளங்க பண்ணுவீங்க சொல்லிங்கன்னா, அப்போ நாங்கள் யாருக்காச்சும் ஜெபிச்சா நீங்கள் வந்து அதை உடனே சாட்சி வரணும்ல ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். அந்த அம்மா மறுபடியும் கால் பண்ணுறாங்க. 10:30 மணி, காலை 7:30க்கு டாக்டர்கிட்ட போனாங்க. மறுபடியும் 10:30 மணிக்கு கால் பண்ணுறாங்க. ஐயோ பெரிய மிராக்கள் நடந்திருக்குது, அந்த வால்வில் அடப்பே இல்லை, டாக்டருங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என் கர்த்தர் எனக்கு ப்ராஃபஸி சொன்னது அந்த இடத்துல எனக்கு நிறைவேற்றினாங்க. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். ஆமென். Particular doctor is a medical doctor. She had a problem of mitral valve, and the mitral valve was not properly functioning. அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் டயக்னாசிஸ். ஆனால் சில ப்ரேட் காட் ரீப்ளேஸ் mitral valve and started to work perfectly all right. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, Song of Solomon, the subject I preached in my Bible college. அந்த Song of Solomon நான் ஒரு 60 தடவை படிச்சிருப்பேன். ஆல்மோஸ்ட் மனப்பாடம் ஆச்சு, எங்கே வசனம் இருக்குது அப்படிங்கிறது மனப்பாடம் ஆச்சு. ஒரு நாள் எனக்கு ஆசாச்சு, மணவாளன் மணவாட்டியை எப்படியெல்லாம் புகழ்கிறாரு, இந்த 8 அதிகாரத்தில் எத்தனை தடவை புகழ்கிறாரு, அதே மாதிரி மணவாட்டி மணவாளனை எத்தனை தடவை புகழ்கிறாரு அப்படின்னு எண்ணி பார்க்கணுன்னு ஆசையாச்சு. உடனே ஒரு ரெட் அண்ட் ப்ளூ பென்சில் வச்சுட்டு 8 அதிகாரத்தையும் மணவாளன் வாழ்த்துறதெல்லாம் ப்ளூவில், அதை ரெட்டில், மணவாட்டி இதை ரெட்டில், அது டோட்டலி ஐ கவுண்டட். மணவாளன் மணவாட்டியை 35 வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துகிறார். 35 times in 8 chapters வாழ்த்துறார். எப்படி வாழ்கிறாருன்னா, ரூபவதியேன்னுவார். ஆரம்பத்தில் உன் கண்ணு புறா கண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னுவார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்வார், நீ தான் புறா, மலையிடுக்குகளில் வசிக்கும் புறா நீன்றுவார். கண்ணு மாத்திரம் புறான்னு சொன்னோன்னா நீயே புறான்றார். அது மாதிரி இவனும் சொல்கிற எப்படி 2 பேரை பாராட்டுறாங்கன்னே ஒரு மெசேஜ், அது இன்னைக்கு இல்லை. இந்த சாங் ஆஃப் சாலமோனை 4 விதமான விளக்கங்களை கொடுப்பார்கள். நம்பர் 1 இஸ் நேச்சுரல் இன்டர்பிரிட்டேஷன், சாதாரண இன்டர்பிரிட்டேஷன். அதுக்கு அடுத்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஜூயிஷ் ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், ஹிப்ரேக் ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். 3வது வந்து அலிகாரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். 4வது டைப்பாலஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். இந்த 4 விளக்கங்களில் நான் பின்பற்றும் விளக்கம் அலிகாரிக்கல் அண்ட் டைப்பாலஜிக்கல். இதெல்லாம் இறையியல் பதங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. என் காதலர் என்னிடம் கூறுகின்றார், என் அன்பே விரைந்தெழு, என் அழகே விரைந்து வா. இந்த உலக மக்கள் எல்லாம் நம்மிடத்தில் உள்ள பிழையைத்தான் பார்ப்பார்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் உள்ள அழகை பார்க்கிறார். எப்போவுமே ஆண்டவர் அழகை பார்க்குறவர், சரியானதை பார்க்குறது. பைபிள் என்ன சொல்லுது? தேவன் பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணர். அதனால் அவர் பார்க்க மாட்டார். ஆனால் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் பீரியட் வந்துடும். இதில் சுருக்கமாக இந்த பேசேஜில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சுருக்கமாக அந்த மணவாட்டிக்கு வீட்டில் கம்ஃபர்ட் ஜோனில் ரொம்ப சந்தோஷமாக நமக்கு தெரிஞ்ச இடம், தெரிஞ்ச ஆட்கள், அந்த இடத்துல மணவாட்டி இருக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, போதுமா, நீ உன் வீட்டிலே இருந்தது போதும், வா நம்ம மலைக்கு போவோம் அப்படிங்கிறார். மலை ஏறும் அனுபவம் தனி அனுபவம். ஏய், நீ வீட்டிலே உட்காந்துட்டு தெரிஞ்ச இடத்துலே இருக்கிறதெல்லாம் போதும், வா மலைக்கு போவோம் அப்படின்னார். இவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை ஆண்டவரே, நான் இங்கேயே இருக்கிறேன் ஆண்டவரே, நெக்ஸ்ட் டைம் அடுத்த தடவை நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அடுத்த தடவை வரேன்னு சொன்ன உடனே சொல்லிவிட்டு இவன் சொல்கிறா, நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க, ராத்திரி ஆளுகளும் வந்துடுங்க, மான போல் ஓடி வந்துடுங்க அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணுறான். அவர் சொல்கிறார், நீ ஏன் கூட தானே வர, நான் தானே போகிறேன், நீ ஏன் கூட வர, நீ என்ன நீ இருந்துட்டு போயிட்டு என்னையே சீக்கிரம் வான்னு சொல்கிறேன் அப்படின்றார். நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு ஒரு புதிய காரியங்களை செய்வதற்கு போவதற்கு நமக்கு மனம் கிடையாது. நல்லா இருக்கா போதும், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். கம்ப்ளேசன்சி இஸ் அ கேன்சர் ஃபார் ஸ்பிரிச்சுவல் growth. அறியாத காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், என்னவாவது கஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம், பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டியது வரலாம். அந்த நேரங்களில், பிரச்சனை மேற்கொள்ள வேண்டிய நேரங்களில் என்ன செய்யன்னு தெரியாது. வீட்டிலே இருந்தால் நல்லா சாப்பிட்டுட்டு, நோ லஞ்ச் மிஸ்ஸிங், சாப்பாடெல்லாம் போகுது எல்லாருக்கும் அது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிறது மலையேறும் அனுபவம். ஈசாக்கை அழைத்து கொண்டு ஆபிரகாம் மலையேறினான். வீட்டில் இருக்கிறது சந்தோஷமாக, மலையேறுறது அனுபவம். தேவன் சொல்லி மலையேறினான். ஆனால் இந்த மணவாட்டி மலையேற அவளுக்கு மனதில்லாமற் போயிற்று என்று பார்க்கணும். 11ஆம் வசனத்திலிருந்து 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், இந்த பேசேஜ் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் உள்ள இந்த வேத பகுதி நம்முடைய காலத்துக்கு பொருத்தமானது. 7 காரியங்களை தேவன் சொல்கிறார். இந்த 7 காரியங்களும் வருகை சமீபமாயிற்று என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. 11ஆம் வசனம், இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. இந்த ரெண்டும் ஒரு ஆயத்தத்தை குறிக்கிறது. இதோ கார்காலம் கழிந்தது, மழையும் பெய்து தீர்ந்தது. முன்மாறி பின்மாறி. முன்மாறி என்று சொல்லப்படுவது விதை முளைத்தவுடன் பெய்கின்ற மழை. அந்த விதை வெடித்து செடியாய் வெளியே வருவதற்கு உண்டாகும் அந்த மழை, ஆவியானவரின் மழை முன்மாறி என்று அழைக்கப்படுகிறது. பின்மாறி பெய்ய ஆரம்பித்து விட்டது. மழைக்கு 3 சொற்கள் உண்டு. அந்த 3 சொற்களுக்கு யோரே, அந்த யோரேங்கிறது ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வருது. அல்லது யோரேன்னு வரும், மோரேன்னு வரும், MOREH. அது யோவேல் 2:23 வருது. யோரே ஓசியா 6:3, மோரே ஜோயல் 2:3. அதுக்கப்புறம் பின்மாறி. முன்மாரிக்கு அப்புறம், முன்மாரி விதை முளைப்பதற்காக பெய்யும் மழை. பின்மாரி என்று சொல்லப்படுவது விதை அறுவடை செய்வதற்கு முன்பாக, அதாவது அந்த மழை பெய்யும், பின்மாரி பெய்யும்.
பின்மாறி பெய்த உடனே அந்த செடியினுடைய வேர்களெல்லாம் அப்படியே அந்த உரத்தையும் தண்ணீரையும் எடுத்து அந்த மணி, கோதுமை மணி முழுவதுமாய் முழு வளர்ச்சி அடையும். பின்மாறி முழு வளர்ச்சிக்காக உதவுவது, முன்மாறி முளைப்பதற்காக உதவுவது. பின்மாரிக்கு பேர் ஹீப்ரூவில் மால்குஷ். அது பின்மாரி. நம்ம இருக்கிற காலம் பின்மாரியின் காலம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் 10 வருஷத்துக்கு முந்தி ஹெவனுக்கு போகலான்னு யாராவது அடைச்சுனா, படா பைத்தியம், ஹெவனுக்கு செத்து பிற தான் போக முடியும், அது கூட போகிறோமோ என்னமோ நமக்கு சந்தேகம், அப்படி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் டுடே ஐம் கோயிங் எவ்ரி டே ஐம் லேர்னிங் அன்யூஷுவல் லெசன்ஸ். 12ஆம் வசனம், நிலத்தில் மலர்கள் மலர்ந்தன, பாடி மகிழும் பருவம் வந்துற்றது. பாடி மகிழ்கின்ற பருவம் வந்தது. நம்ம டான்ஸ் ஆடி பாடி மகிழ்கிற காலம் வந்தது. இட்ஸ் அ டைம் ஆஃப் ரிவைவல். அவர் காட் இஸ் கம்மிங், ஜீசஸ் இஸ் கம்மிங். 17ஆம் வசனம் வாசிங்க டாக்டர். 17th verse. என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். 2:17. பொழுது புலர்வதற்குள் நிழல்கள் மறைவதற்குள் என் காதலரே திரும்பிடுக. என் காதலரே, மலைமுகட்டு கலைமான் போன்று அல்லது மறைமான் குட்டி போன்று திரும்பி வந்துடுக. ஆலோசனை சொல்கிறா. நீங்கள் போகிறீங்களா மலைக்கு, போயிட்டு திரும்பி வந்துடுங்க, சீக்கிரம் வந்துடுங்க, இருட்டாரத்துக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் உங்களோடே வரேன், அங்கே மலையில் தங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, உயர்ந்த மலையின் அனுபவத்துக்கு போகிறதுக்கு பீப்புள் ஆர் நாட் வில்லிங். என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா? அவர் சென்ற பாதை கரடு முரடான முள்பாதை. அந்த முள்பாதையில் அவர் சென்றார். மனிதர்களுக்கு வாயிலே எச்சிலை வைத்தவர் அவர். அந்த எச்சில் சுரக்கவில்லை என்றால் இட்ஸ் அ மேஜர் மெடிக்கல் செட்பேக். எச்சி வரலன்னு வைங்க, என்ன பண்ணுங்க, எச்சி ரொம்ப ஒன்றும் இல்லைன்னு, எச்சை துப்பிட்டான், என்னை பார்த்து துப்பிட்டான்றோம். அந்த எச்சி இல்லைன்னு வைக்கிறதுங்க, இட்ஸ் அ மேஜர் ஹேசட், மெடிக்கல் ஹேசட். அந்த எச்சியை வாயில் வச்ச கர்த்தர். நமக்கு அதெல்லாம் எச்சி வச்சதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? நமக்கு தெரியாது எச்சியினுடைய அவசியம். ஆனால் அந்த எச்சியை வச்சதை இந்த மனுஷன் வந்து அவர் மேலே துப்புறான், கண்ணை கட்டிட்டு. அதெல்லாம் அனுபவித்தேன். அதை விட நம்மெல்லாம் அனுபவிக்க போகிறோம் கூட. மலை ஏறினா மணவாட்டி. இந்த பொண்ணு கல்யாண தேதி ஒரு பொண்ணுக்கு தள்ளி வச்சுருந்தாங்க. ஏன்னா மாப்பிள்ளைக்கு லீவு கிடைக்கல. அதனால் இது சோர்ந்து போச்சு. இன்னும் 6 மாதம் கிடைக்காத போல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் 6 மாதம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சோர்வாக இருந்தேன். சர்ச்சில் உட்காந்துருக்கும் பார்த்தா விளக்கெண்ணெய் குடித்த மாதிரி உட்காந்துருக்கோம். அது எனக்கு பார்க்கவே பயமாக இருக்கும். நாங்கள் பார்க்க மாட்டேன், திரும்பிடுவேன். ஏன்னா அப்படி உட்காந்துருக்கோம். அடுத்த வாரம் சண்டைக்கு வந்து பார்த்தா அவன் பல் இப்போ தான் கட்டிட்டு வந்திருக்க மாதிரி காட்டுற மாதிரி இருக்குது. ஏம்மா திடீர்னு இவ்வளோ இப்போ தான் சிரிக்கிற? எங்கள் அத்தான் வராரு. அதை மாதிரி வராரு நம்ம அத்தான். அதனால் சந்தோஷமாயிருங்க. அதனால ரோட்டில் போகும்போதே சிரிச்சுட்டு போவாங்க. எல்லோரும் என்ன பார்க்கட்டும், நம்ம என்னன்னு கேட்கட்டும். இல்லை எங்கள் ஏசப்பா வராரு, அதுதான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி. காட்டுப்புறா கூவும் குரல் அதுவோ. காட்டுப்புறா கூவுகின்ற காலம். காட்டுப்புறா, வீட்டுப்புறா மணவாட்டி, காட்டுப்புறா ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் கூவ ஆரம்பித்து விட்டார். பரிசுத்தாவியானவர் அசாதாரணமாய் செயல்பட ஆரம்பித்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் இப்போ ரொம்ப அசாதாரணமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டார். பரிசுத்த ஆவியானவருக்கு பகல் வேளையில் டியூட்டி மோஸ்ட்லி ஹெவனில் இருந்ததை அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஹோலி ஸ்பிரிட் கோ டு த எர்த், அங்கே இருங்க, அங்கே ஊழியம் செய்யுங்க அப்படின்னு.
அசாதாரணமாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறதை நான் பார்க்கிறேன். 13ஆம் வசனம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. அத்தி பழங்கள் கனிந்து விட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. அபகுக்கு சொல்கிறான், அத்திப்பழம் காய்க்காவிட்டாலும் திராட்சை செடியில் திராட்சை பழம் இல்லாவிட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அது ஒரு காலம். இந்த காலம் அத்திப்பழம் பூ பூத்து காய் காய்த்தது. திராட்சைப்பழம், திராட்சைப்பழம்ங்கிறது இயேசு சொன்னார், நான் திராட்சை செடி, நீங்களோ கொடிகள். அதனால் திராட்சை பழம் அவரோடு நாம் இணைந்திருக்கிறோம், அவரோடு உள்ள ஐக்கியத்தை குறிக்கிறது. அதனால் இதுவரைக்கும் ஆண்டவர் எங்கேயோ இருக்காருன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தது, இப்போ நம்ம பக்கத்திலேயே இருக்கிறாருங்கிறத நீங்கள் உணர்வேன். இந்த மகனுக்கு சோமானால் எங்கள் குடும்பமே வரும்னு. சோமானா தான் வரணுமா? அவர் சிலுவையில் ஜீவன் கொடுத்துருக்காரே, அதுக்கு வாங்க, அப்போ சோகப்படுத்துவார். எல்லாம் நம்ம எப்போவுமே வண்டியை முன்னால் போட்டு மாட்டை பின்னால் கட்டிடுவோம். எப்படி போவோம் வண்டி? முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, ஐயோ அவர் எனக்காக ஜீவன் விட்டாரா, என் மகன் செத்தாலும் பிழைச்சாலும் சரி நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா கட்டாயம் உன் பையன் பிழைப்பான். 14ஆம் வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். நான் ரேடியோ அனௌன்ஸராக இருக்கும்போது சில வேளை காலையில் ரெக்கார்டிங் போகும்போது தலை செய்யாமல் போயிருக்கேன். ஏன்னா என் குரலை தான் மக்கள் கேட்பாங்க, தலை சீவிருக்கான்னு சீவிருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. இங்கே வரும்போது தலையை குழச்சி போட்டு வர முடியுமா? இது டிவி. அதனால் இதில் பார்க்குறதுக்கும் பாஸ்டர் இப்போ ரொம்ப எங்கே இருக்கிறாரு, அவருக்கு அவ்வளோ வயசு இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குரலை கேட்கணும்பா, உன் முகத்தை பார்க்கணும்பா. குரலை கேட்கணுமானா செல்ஃபோன்லேயே பேசலாம், முகத்தை பார்க்கணுன்னா நேராக வரணும். The word of God says, draw close to me, I will draw close to you. அவர் என்ன சொல்கிறாரு, நீ எப்படி வா, நான் இவ்வளோ வருவேன், நான் வருவேன், நான் வருவேன், நான் வருவேன், நான் வருவேன். 2 பேரும் வந்துட்டீங்க, முகத்தை பார்த்துருவார். முந்தி அவர் நம் அருகில் நெருங்கி வந்துட்டார். இப்போ ஆண்டவர் நம்ம வீட்டில் தான் இருக்கார், நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்கார். ஒரு தடவை காலேஜில் பிக்னிக் போனோம், பஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் போயிட்டான். இப்போ பிரின்ஸிபல் சொன்னார், யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கப்பா, பஸ்ஸு ஆக்சிடென்ட் எல்லாம் போய் சேரணும் அப்படின்னா. உடனே சொன்னாங்க, ஆண்டவருக்கு பழக்கப்பட்ட குரல் விக்டரிங்கான்ராஜ் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நான் ஏன்ப்பா நீங்களாம் பண்ணக்கூடாது, பிரின்ஸிபல் சார் நீங்கள் பண்ணக்கூடாது. இல்லைப்பா நம்ம குரல்லாம் அவருக்கு தெரியாது, பழக்கப்பட்ட குரல் இருந்தால் நோ ப்ராப்ளம், என் குரல் பழக்கப்பட்ட குரல் தான். நான் சொன்னால் அவர் கேட்பார். அது சொன்னேன், நம்ம குரலை கேட்கணுன்னு அவருக்கு ரொம்ப ஆவல், நமக்கு அவர் குரலை கேட்கணுன்னு ஆசை. நம்ம ஆண்டவர்கிட்ட குரல் கொடுத்து ஜெபிக்கிறோமோ இல்லையோ, அவர் குரலை கேட்கணும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னாரு. ஆனால் ஆண்டவருடைய குரலை ஆடிபிளாக நான் வாழ்க்கையில் கேட்டிருக்கேன். பல வருடங்களுக்கு முன்பு பெங்களூரில் இருந்து நான் பாடிட்டு இருக்கும்போது ஒரு குரல் பின்னால் இருந்து கேட்டது, கம் அவுட் இன் ஃபாஸ்டிங், ஐ வாண்ட் டு டீச் ரெவலேஷன். வெளிப்படுத்தும் விசேஷத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நீ வந்து உபவாசம் இருந்து பைபிளை படி. யாருடா நமக்கு போய் அதிகாரமாக கட்டளை கொடுக்குறது? பின்னால் திரும்பி பார்த்தேன், ஒரு பாட்டியம்மா ஞான கீர்த்தனை வச்சு பாடிக்கிட்டு இருக்கு. டெஃபினெட்லி சி ஹஸ் நாட் டோல் மீ. உடனே என் ஒய்ஃப்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி காதில் கேட்டேன் ஒரு குரல், அதனால் ஃபாஸ்டிங் மண்டே இருக்க போகிறேன் அப்படின்னா. மண்டே வந்தது, என்ன சாப்பாடு அனுப்பாண்டால? சாப்பாடு நேற்று என்னமோ சொன்னேன், அதில் நீ சாப்பாடு அனுப்பு. சாப்பாடு அனுப்பி சாப்பாடு சாப்பிட்டாச்சு, அடுத்த நாள் சாப்பிட்டாச்சு. ஆண்டவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அவர் குரலும் தெரில, ஒன்றும் தெரில. உடனே என் மாமியார்ட்ட சொல்லிட்டு மாடியில் போய் படுக்க போகிறேன், காற்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் ஒர்க் பண்ணல ஒரு ரூமில். மேலே போனேன்,
மேலே போனோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஃபாஸ்ட் பண்ண சொன்னேன், நீ நல்லா 5 நாளும் ஃபீஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்து படுத்துருக்கியா? நீங்கள் தான் சொன்னீங்களா? ஐயோ, நான் யாரோ நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுது மேகமே இல்லை, மேகமில்லாத நிர்மலமான வானத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் என் நெத்தியில் விழுந்தால் நீங்கள் பேசினது உண்மை என்று புரிந்து கொள்ளுவேன். சொன்ன உடனே டக்குன்னு தண்ணி வந்து அடிச்சது. உடனே படுக்க சுட்டு ஓடியாட்டேன். ரொம்ப குளிர் தான். எங்கள் மாமியார் கேட்டேன், ரொம்ப குளிரில் பயமாக இருக்கு. அடுத்த நாள் பைபிள் வச்சு 16 hours non-stop I studied. I fasted and studied. And 27 hours I preached about Revelation. அந்த சிடி தான் இப்போ விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். அதை ஒரு பாஸ்டர் சொன்னார், நான் எத்தனையோ புக்ஸ் வாங்கி படிச்சிருக்கேன், இது தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அமெரிக்கனில் பாஸ்டர். ஓகே, எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம் பேரில் பேச, நம் குரலை கேட்க விரும்புகிறார். இன்றைக்கி வீட்டில் போயிட்டு நீங்கள் என் குரலை கேட்க விரும்புனீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசுங்க. என்ன பேசணும்னா, எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், ஒரு கார் வாங்கணும், 2 வீலர் தான் இருக்குது, கார் வேணும், அப்படிலாம் சொல்லாதுங்க. உங்களை நேசிக்கிறேன்ப்பா. எவ்வளோ நல்ல ஆண்டவர். 15. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சும் ஆயிருக்கிறதே. பிடியுங்கள், நமக்காக நரிகளையும் குள்ள நரிகளையும் பிடியுங்கள். திராட்சை தோட்டங்களை அவைகள் அழிக்கின்றன. அதாவது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். 2 விதமான நரி சொல்லியிருக்கு. ஒன்று தாவி குதிக்கும் பெரிய நதி, முழு வளர்ச்சி அடைந்த நரி. இன்னொரு நரி குள்ள நரி. இந்த குள்ள நரி மணல் கலரில் இருக்கும், மண் கலரில் இருக்கும். அது கொஞ்சம் ஒரு குழி தோண்டி அது உள்ளே அந்த குழியில் கரெக்டாக படுத்துக்கிட்டு முகத்தை உள்ளே வச்சுக்கிறோம். பார்த்தா ஏதோ மண் தான் இருக்குது அப்படி மாதிரி தெரியும். இந்த பெரிய நரி என்ன செய்யணும்னா, பழத்தை குதித்து திராட்சை பழத்தை சாப்பிடும். இந்த குள்ள நரி என்ன செய்யணும், வேரை கடிக்கும். கனி கொடுக்காதபடி வேரை கடிப்பது குள்ள நரி, பழுத்திருக்கும் பழங்களை புசிப்பது பெரிய நரி. இந்த 2 நரியும், there should be no compromise in sacrificing the spiritual fruits, no compromise in our root being cut. நம்முடைய வேர் அது கடிக்கப்படக்கூடாது. வேர் கடிச்சிட்டா செடியினுடைய ஸ்ட்ரென்த்து போயிடும். ஆகவே நாம் ரொம்ப கடைசி காலத்தில் விழிப்பாக இருக்கணும். நோ ஈவன் ஸ்மால் காம்ப்ரமைஸ், சின்ன காம்ப்ரமைஸ் கூட நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. கர்த்தருக்குள் அன்பார்களே, in the morning the Lord is speaking to me also of this verse. Examine your life. உன் வாழ்க்கையை சோதித்து பார். பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறத சோதித்து பார். அதுக்கப்புறம் 16. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் நேசர் என்னுடையவர், பொசசிவ். நீங்கள் பூரா உன்னத பாட்டு பூரா படித்து பார்த்தீங்கன்னா 8 அதிகாரத்தில் 4 தடவை என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், she is sincere but not mature. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் அப்படின்னு சொல்கிறது சின்சியரிட்டி. ஆனால் மெச்சூரிட்டி இல்லை. சின்சியரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி ஆர் 2 different திங்ஸ். சின்சியரிட்டி இருக்கிறதுனால அவர் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறான். மெச்சூரிட்டி இல்லாதனால மலையேறி வா, நான் போகிறேன்னா நீங்கள் போங்க, நான் வரல, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். அதனால் யூ மஸ்ட் ஹாவ் சின்சியரிட்டி ஆஸ் வெல் அஸ் an aspiration to grow spiritually higher up. உயர வளர வேண்டும் என்னும் வாஞ்சை நமக்கு அதிகமாய் இருக்க வேண்டும். எப்போது சொல்லிக்கணும், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். பிசாசு சொல்லக்கூடாது, இவள் என்னுடையவள், நான் அவளுடையவர் அப்படின்னு சொன்னாச்சுன்னா போச்சு. எங்கேயோ நம்முடைய டெஸ்டினேஷன் மாறிடும், சிம்பிளாக மாறும். இந்த ஒரு சென்டென்ஸில்
நம்முடைய குடியிருப்பே மாறிடும், போகும் இடமே மாறி போயிடும். சரி, பொழுது புலர்வதற்குள், நிழல்கள் மறைவதற்குள் என் காதலரே திரும்பிடுக. என் காதலரே மலை முகட்டு கலைமான் போன்று அல்லது மறைமான் குட்டி போன்று திரும்பி வந்துடுக. ஏன் ஆண்டவரை மானுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, மான் மலைகளில் கூட கால் பிசகாமல் குதித்தோடும். சாங் ஆஃப் சாலமன் லாஸ்ட் வேர்ஸ், லாஸ்ட் சாப்டர், லாஸ்ட் வேர்ஸ். என் நேசரே தீவிரியும், கந்த வர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். இன்னொரு வசனங்களை பார்க்கும்போது மலைகள் மேல் குதித்தோடும் மானை போல் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ தட் ஸ்பீக்ஸ் அபவுட் த குவிக்னஸ். மான் அவ்வளோ பாய்ந்து வேகமாக ஓடும் புலி சிங்கத்திலிருந்து தப்புறது. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த பவர் ஆஃப் ரிசரக்ஷன் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவருடைய உயிர்த்தெழுத வல்லமை, அதை குறித்து அங்கே பேசுகிறது. இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. நீங்கள் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீங்க, எங்களுடைய நல்ல பாயிண்ட்டு தான் பார்க்குறீங்க. அவள் சொல்கிறா சூலமித்தியாளி, அவன் திராட்சை தோட்டத்தை நான் கவனிக்கலை, எல்லாம் முள்ளும் காடுமா கிடக்குது, என் திராட்சை தோட்டத்தையோ கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவளை பார்த்து உன் கண்ணு புறா கண்ணுன்னு சொல்கிறீங்க, நீயே புறான்னு சொல்கிறீங்க. என்னப்பா ரொம்ப மார்க் போடுறீங்க, கிரேஸ் மார்க் தானே போடுறீங்க. நாங்கள் எழுதுனதுக்கு மார்க்கு, எழுதாததுக்கு மார்க். ஆசீர்வதிங்க. இன்றைக்கி பேசின பைபிள் பேசேஜை பற்றி மோகன் சி லாசரஸ் அவருடைய மீட்டிங்கில் ஒரு சூப்பர் சாங். நம்முடைய இந்த வருஷம் நம்முடைய சிடியில் ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டு இருக்கிறோம். ஒரு கர்நாடிக் சாங், கிளாசிக்கல் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல். கர்நாடிக்கில் அது ஒரு சுவிசேஷகர், ஊழியக்காருடைய மகள் பாடின பாடல். அந்த பாடல் நிறைய பேரை தொட்டு இருக்கிற, நிறைய பேர் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. எவாஞ்சலிஸ்ட் ஃபெலோஷிப் ஒன்றை வைத்திருக்கிறோம். அதில் வந்திருக்கும்போது கன்னியாகுமரியில் அந்த மகள் பாடுவதை நான் கேட்டு அதை பதிவு செய்து நம்முடைய சிடியில் வெளியிட்டு இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரருடைய மகள் ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்து அந்த பாடலை எழுத வைத்து பாட வைத்திருக்கிறார். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். நிறைய பேர் சொன்னாங்க இந்த சிடியில் அந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லி. அந்த பாடலை நீங்களும் கேட்கணும். அதுதான் அந்த மகள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாள். இந்த பாடலை நாம் கேட்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை பார்த்து பாடுகின்ற ஒரு பாடல் இது. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டவளே, கவர்ந்து கொண்டவளே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டவளே. நீ என் மணவாளி, உன் ஆத்தும நேசர் நான் தானே. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி.
மாரி காலம் சென்றது, மழையும் பெய்து ஒழிந்தது. மாரி காலம் சென்றது, மழையும் பெய்து ஒழிந்தது. பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. மரிசா சனிபா பமரி மரிசா பழுது ஒன்றுமில்லை. ரிசன்னி பமரிசவுன்னில் பழுது ஒன்றுமில்லை. கமபனி சனி பமரிசவுன்னில் பழுது ஒன்றுமில்லை. பனி மப கம பமரிசவுன்னில் பழுது ஒன்றுமில்லை. பாட்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது? நல்ல கரந்தேட்டி ஒரு வாழ்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்ம இந்த வருஷம் வெளியிட்டு இருக்கிற அதிசயமானவர் ஆடியோ சிடியில் இந்த பாட்டு இருக்கிறார். ஆடியோ சிடியில், நம்முடைய சிடியில் அந்த பாட்டு இருக்கிறது. நீங்கள் வாங்கி கேளுங்க. மணவாளன் ஆகிய இயேசு மணவாட்டியாக நம்மை பார்த்து பேசுவதை போல் அந்த பாடல் நீங்கள் தனியாக உட்காந்து கேட்ட ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறான்றதை நீங்கள் அந்த பாட்டு மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னத பாட்டை நான் படிக்கவே மாட்டேன். ஆனால் தெரியும் ஜீசஸுக்கும் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள ஒரு தொடர்பு. நான் படிக்க மாட்டேன். கடந்த வாரம் முழுவதும் அப்படியே உன்னத பாட்டிலே மூழ்கிட்டேன். ஆவியானவர் அட் அ டைமில் கண்டினியூஸாக ஒரு பாட்டு தந்தார். இனிமையான குரல் கேட்டீங்க. என் குரல் தேவனுக்கு இனிமை. பாடுறதுக்கு லாயக்கில்ல. ஆவியானவர் தந்தனால அதே பாட்டுனால பாடுறேன். ஆத்துமனேசரே என் மணவாளனே, ஆத்துமனேசரே என் மணவாளனே, சரோனின் ரோஜாலுயிலி புஷ்பம் உள்ளம் கவர்ந்தவர், என் இதயம் கவர்ந்தவர், உம் நேசம் இனிமையே. உம் நேசம் இனிமையே. ஓ உம் நேசம் இனிமையே. என் புறாவே என் மணவாட்டியே, என் புறாவே என் மணவாட்டியே. அத்திமரம் பூத்தது, திராட்சை செடிகள் காய்த்தது. அத்திமரம் காய்த்தது, திராட்சை செடிகள் பூத்தது. மாறி காலம் கடந்து சென்றது. என் பிரியமே நீ எழுந்து வா, எழுந்து வா. ஓ எழுந்து வா. நான் அவருடையவள், அவர் என்னுடையவர். நான் அவருடையவள், அவர் என்னுடையவர்.
உம் அன்பினாலே இழுத்து கொண்டீர் உமது பின்னே ஓடி வந்தேன் காட்டு புறாவின் சத்தம் கேட்குது காட்டு புறாவின் சத்தம் கேட்குது நேசக்கொடி என் மேல் பறக்குது நேசக்கொடி என் மேல் பறக்குது அழகு நிறைந்த கண்கள் அழகு நிறைந்தவர் பாடி ஆடும் காலம் வந்தது நான் பாடி ஆடும் காலம் வந்தது பாடும் காலம் வந்தது ஓ ஆடும் காலம் வந்தது அல்லேலூயா. போன வாரம் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என் அருகில் நிற்கும் போது அவருடைய ஃபேஸ் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் இருந்துச்சு. அப்படியே என்னடா இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் வர முடியுமா ஜீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்டர் வந்து சொன்னாங்க, அந்த வாரமே இந்த இயேசு கிறிஸ்து ஸ்பிரிச்சுவல் வந்து ப்ளூ கலரில் இருப்பார் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த நாள் உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் லைக் டுடே ஸ்பெஷல் டே பிகாஸ் காட்ஸ் லவ் உங்களை எவ்வளோவா நேசிக்கிறார் என்பதை நிறைய லவ் லெட்டர்ஸ்லாம் வாசித்தோம் நம்ம, ரைட்? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அவருடைய அன்பிற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது பிசாசுக்கு கால் நடுங்கும், கை உதறும், பயந்தடிச்சு ஓடுவான். காரணம், வானோர் பூதலத்தோர் எல்லா கால்களும் முடங்குகிற இயேசு என்கிற நாமம் நம்முடைய நெற்றியின் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது எல்லா இருளும் அகலுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவிற்கு என்ன வல்லமை இருக்கிறதோ அவருடைய நாமத்திற்கும் அதே வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை பாடி புகழ போகிறோம், ஆராதிக்க போகிறோம். தேவ ஜனங்கள் எழும்பி நிற்கும்படியாக கேட்கிறேன். Come on everyone, put your hands together for the Lord Almighty. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உன்னத நாமம், மேலான நாமம், மகிமையின் நாமம். மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். Come on everyone. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம், இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே இயேசுவின் நாமம். Everyone with faith pronounce that word. பாவத்தின் வல்லமைகள் உடைப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. இயேசு நாமம் இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் இவைந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. Once again, தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார்.
நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். ஹalleluya ஹalleluya. உலகத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, நான் யாரோட ஆள் தெரியுமா? கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது? என் தலைவர் யாரு தெரியுமா? பெரிய ஆளு. எங்க அப்பா யாரு தெரியுமா? எங்க அண்ணன் யாரு தெரியுமா சொல்லுவாங்க. அது தமிழ்ல சொல்லுவாங்க கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க யூத் எல்லாம் அந்த ஒரு கோட் வேர்ட் யூஸ் பண்ணுவோம், கெத்து அப்படின்னு. அதெல்லாம் கெத்தே கிடையாது. நான் ஏசப்பாவோட பிள்ளடா, அதுதான் கெத்து. வானத்தை பூமி உண்டாக்கின கடவுளோட புள்ளடா நானு, அதான் கெத்து. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது நடுக்கத்தோட உச்சரிக்க கூடாது, பயந்து போய் உச்சரிக்க கூடாது, அதிகாரத்தோட. இட்ஸ் லைக் உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரமும் நமக்குள்ளாக இருக்கிறது, இயேசுவின் நாமத்திற்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை விசுவாசித்து நீங்க அதை சொல்லும்போது வல்லமை புறப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வாலிப தம்பி தங்கச்சி, பாவத்தின் கட்டில பிடிபட்டு இருக்கிறாயோ, இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தை உணர்ந்து சொல்லு. உன் கட்டுகள் உன்னை விட்டு அகலும், உன் வியாதிகள் உன்னை விட்டு நீங்கும், உனக்கு முன்பாக தடைகள் போன்று இருக்கிற மலைகள் சுக்குநூறாக நொறுங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். பாவத்தின் வல்லமைகள் உடைந்து போய் விழுகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே, வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே இயேசுவின் வியாதி உள்ளவர்கள் விசுவாசத்தோடு, பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே, வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். தடை செய்த மாதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே, எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. தடை செய்த மாதில்கள் தளர்ந்து போய் விழுகுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே, எரிகோவின் மதில்கள் பயந்து போய் ஓடுதே இயேசுவின் நாமம் சொல்லையிலே. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், எல்லா பாவ சாபங்களை ஹல்லேலூயா, எல்லா வேதனைகளை அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம், இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உன்னத நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். நல்ல தலைக்கு மேல கைகளை உயர்த்தி கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தலாமா? Glory to God, glory to Father. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்
பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே ஓ நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் ஓ நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே கடவுளோட சமூகத்துக்கு வரும்போது எல்லாரும் குழந்தையா மாறிடணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய நம்முடைய பொசிஷனை விட்டுட்டு நம்மளை தாழ்த்தி ஒரு குழந்தையை போல தகப்பனை நோக்கி அப்பா உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் பணம், என் அந்தஸ்து, என் அழகு, என் ஞானம், என் படிப்பு ஆண்டவரே எல்லாத்தையும் கொடுத்தது நீங்கள் தான்ப்பா. நீங்கள் இல்லைன்னா என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை தகப்பனே. உங்களை ஆராதிக்கிறதுல எனக்கு சந்தோஷம், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துறது எனக்கு சந்தோஷம். இந்த உலகத்தில் இங்கே கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காதப்பா. உங்கள் சமூகத்தில் உங்கள் பிரச்சனத்தில் கிடைக்கிற அந்த இன்பத்தை விட அந்த இன்பம் வேற எங்கே போனாலும் கிடைக்காது தகப்பனே. உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறோம் அப்பா. உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நேசிக்கிறோம் அப்பா. உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. எப்படிவா? உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆத்துமபாரம் ஆத்துமபாரத்தை தாருமையா. அபிஷேகத்தால் ஆத்துமபார
தாருமையா அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய் மரித்தாலும் இயேசுவுக்காய் ஹல்லேலூயா வாழ்ந்தாலும் விளைய செய்கிற கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம் எங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை அகற்றுகிற தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் சிலுவையின் அண்டையில் வந்து வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரமும் ஏததுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே சிலுவையின் அண்டையில் அங்கு வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன் ஓ எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. We worship you, Father. We worship you, Lord. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுப்பா. என் சின்ன வயசுல இருந்து ஆண்டவரே இதுவரையிலும் என்னை பாதுகாத்து வந்தீரே. என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவரும்போது உங்க கரத்தில் அல்லவோ நான் விழுந்தேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவரே ஒரு கண்ணின் மணியை போல, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நீர் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து எங்களுக்கு கண்டித்து உணர்த்தி ஆண்டவரை இதுவரையிலும் நீர் எங்களை வழி நடத்தி வந்தீரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல எங்களை நேசிக்க வேற யார் உண்டு? எங்கள் குறைகளை பார்க்கிற கர்த்தர் அல்ல, எங்கள் அழகை பார்க்கிற தெய்வம். நீர் எங்கள் அழகை பார்க்கிறீர் தகப்பனே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் ஏறெடுத்த இந்த துதி பலியை நீர் அங்கீகரித்ததற்காக தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, Daddy's love, we love you Father, we love you more and more. உங்களை இன்னும் ஆழமாய் ஆண்டவரை நேசிக்க, உம்மோடு உறவாட, உமக்காக வாழ நீர் எங்களை வணையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை கர்த்தரை பெற்ற பிள்ளைகள், இயேசுவை உடைய பிள்ளைகளை போல ஐஸ்வர்யவான் உள்ள ஒரு மக்கள் இந்த பூமியில யாருமே கிடையாது. இயேசுவை உடைய பிள்ளைகளை போல சந்தோஷமான எந்த ஒரு நபரும் இந்த உலகத்திலே கிடையாது. இயேசு எங்கே இருக்கிறீரோ அங்கே வெளிச்சம் உண்டு. இயேசு எங்கே இருக்கிறீரோ அங்கே சந்தோஷம் உண்டு. இயேசு நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நிம்மதி உண்டு. இயேசு எங்கே இருக்கிறீரோ அங்கே உயர்வு உண்டு. எந்த மனுஷனையும் ஆமென் உயரத்திலே கொண்டு போகிற அவருடைய மகிமை, அவருடைய கிருபை நம்மேல் இருப்பதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, hallelujah. We love you Father, we love you Holy Spirit, we love you Jesus, we love you Lord. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நல்ல செய்தியை கேட்டோம். தம்பி கொஞ்சம் மார்க்கு கம்மியாக போட்டார் வேலண்டைன் டேன்னு, நான் கொஞ்சம் மார்க் கூட போடுறேன். ஆவிக்குரிய உறவு தேவனுடைய உறவு. நம்மளுடைய ஆவியிலே தேவனோட எப்படி உறவு கொள்வது, மாமிச உறவு அல்ல, ஆவியிலே தேவனுடைய உறவு கொள்கிற ரகசியங்களை சொன்னார். இந்த அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டவர். மலைக்கு அறைக்குள் அழைத்து சொல்கிறார். படிப்படியாக விளக்கி கொடுத்தார் போதகர். அறைக்குள் அழைத்து சொல்கிறார், மலைக்குள் அழைத்து சொல்கிறார், காட்டுப்புறா சத்தத்தை கேட்க சொல்கிறார், உன் முகத்தை பார்க்க வேண்டும், உன் குரலை கேட்க வேண்டும் சொல்கிறார். எவ்வளவு படிப்படியாக ரசித்து ருசித்து அவர் சொன்னார். ரசித்தவர்களுக்கு தான் தெரியும், ரசித்து ருசித்து சொன்னார். எனவே இதற்கு இந்த உறவுக்கு பால்படுத்தக்கூடிய நரிகள் வரும் என்று எச்சரித்தார். கனியும் படும் வேறையும் படும். தேவனோடு நமக்குள்ள உறவுகளை பறிக்கக்கூடிய நரிகள் வரும், அவைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா the power of resurrection with us, உயிர்த்தெழுதல் வல்லமை நம்மோடு இருக்கிறபடினால் அவைகளுக்கு நீங்கி காக்கலாம் ஒரு அனுபவம் உண்டாகட்டும். அஸ்ட்ரோபிசிக்ஸும் பிப்ளிக்கல் ரிலேஷனும் வான சாஸ்திரமும் வேதத்தில் சொல்லப்பட்ட ரகசியங்கள் எப்படி இணைந்து இருக்கின்ற மேற்கோள் காண்பித்தார். அது வரும் வாரத்தில் விலக்கி கொடுப்பார். தவறாமல் வரும் வாரத்தில் வந்து அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கண்களை மூடி ஜெயிப்போம். ஜீவன் அன்பின் தகப்பனே,
தகப்பனே, ஒரு மணவாளன் மணவாட்டியோட ஒரு நாங்கள் உமக்கு மணவாட்டியாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய உறவுகளை பற்றி எங்களோடு பேசினோம் ஆண்டவரே. சோத்திரம் ராஜா. எங்கள் குரலை கேட்க வேண்டும், எங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று காட்டுப்புறாவை போல சத்தமிட்டு கொண்டிருக்கிற தேவரே, அப்பா உம்முடைய நாங்கள் பேச வேண்டும் ஆண்டவரே. ஓ, எங்கள் முகத்தை நீர் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. சோத்திரம் ராஜா. நீ மலைக்கு அழைத்து வந்தால் நாங்கள் உற்சாகமாய் வர வேண்டும் அப்பா. எழுப்புதல் அப்பொழுதுதான் வரும் என்று சொன்னாரே. ஓ, நீர் அழைக்கும் போது மலையை நோக்கி ஓடி வருகிற அனுபவம் அறைக்குள் இருந்தது போதும் தகப்பனே. மலையை நோக்கி ஓடி வருகிற அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். அதே நேரத்தில் நாங்கள் நரிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரித்தபடி நாங்கள் எச்சரிக்கை, பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற அனுபவம் உண்டாகட்டும். இது எங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நிய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே